ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வீட்டு வேலைக்காக வெளிநாடு சென்று சிக்கியுள்ள தனது மனைவியை மீட்டுத் தரக் கோரி கணவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வஉசி நகர் பகுதியில் அருண் சலிமா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது உறவினர் பெண் துபாயில் உள்ளதை அறிந்த சலிமா ஏஜென்ட் மூலமாக துபாய் சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் தனது கணவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட சலிமா தான் தற்போது ஓமன் பகுதியில் உள்ளதாகவும் தன்னை சிலர் தகாத வார்த்தையால் பேசி 2 லட்சம் ரூபாய் தருமாறு மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அருண் தனது மனைவியை மீட்டுத் தருமாறு மனு அளித்துள்ளார். தற்போது இச்சம்பவம் தொடர்பாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்த துபாய்க்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி நூறின்றவ என்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 மாதம் டூரிஸ்ட் விசாவில் தான் வேலைக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு உடம்பு வர முடியல. நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் 2 லட்சம் 3 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட ஃபோன் இல்லை. ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. எப்படியாவது ஹெல்ப் பண்ணி என்னை கூப்பிட்டுக்கங்க. நான் நாட்டுக்கே வந்துடுறேன். என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது.